கட்டு புதுராகத்தில் விட்டு கட்டு அடிரா கோடி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு புது ரோசா மாலை கட்டு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த? பேத்தி பாத்துட்டு இருந்தியா? சரி வா தாத்தா பாக்கலாம், வா தாத்தா பாக்கலாம். அப்பா அப்பா ஸ்வீட் வாய்ஸ் மூரா பக்கவாயா. என்னம்மா யாரா நீங்க? நான் வந்துங்க பாருங்க ஏத்தாப்புல வீடியோ கடை வச்சிருக்கேனுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்க பொண்ணை வெளியில எல்லாம் வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க. பாருங்க இந்த பொண்ணை பார்த்து இந்த பொக்க வாயெல்லாம் டாவு காட்டுறானுங்கன்னா இவன் டாவு அடிக்கிறானா? ஐயா 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 பாருங்க இங்கேயே மண்டை போட்டா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். ஏ பக்கவாய் ஓடி போயிடுறா. அங்கிள் நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா அதுங்களா? அதேதான். அண்ணா அண்ணா ஐயோ மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்கண்ணா. ஓ என்ன கவுண்டரு என்ன துண்டு கிண்டலா பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்ட இருக்கு? எண்ண முடியாதுங்கண்ணா. அதே மாதிரிதாங்க. ஓ நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க. சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க 2 இளநீ கொடுத்தீங்களா? ஆடாடா இளநீன்னா அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரை தேங்காயா போச்சுங்க. கொப்பரைக்காயா? நீங்க கொடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? வாங்க புளியலாம். வாங்க வாங்கண்ணா வாங்க. ஓட வேற ஐயோ ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயோ ஏமா ஐயோ 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 தெரியாதனமா நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இதுவும் தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. 1500 ரூபாய் எண்ணி வை. 1500 ரூபாய் நான் தோப்பு வாங்கிருக்க மாட்டேனா? 1500 ரூபாய்க்கு எவன்டா தோப்பு கொடுக்குறான்? 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு சூப் கூட கொடுக்க மாட்டான். இப்படி வேலை வெட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிச்சிடுறேன். வேலை செஞ்சு கழிச்சிருவியா இல்ல என்ன ஒழிச்சிருவியா? நான் பிறப்பால உயர்ந்தவங்க. அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவங்க. ஐயா ரொம்ப தாழாத. இந்த டிவி எல்லாம் தொடச்சு வைப்பியா? ஏங்க இத கலர்த்துவியா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா துடைக்க மாட்டியாக்கும்? போடா போய் தொடைடா. கொடுங்க. இங்க சட்டை. ஓ சட்டை வேறயா? 3 நாளைக்கு இதோடவே இருக்கணும். போ போடுவா. வர வர இந்த வீடியோக்காரங்கள நம்ப முடியல. இது கரெக்டா இருக்கான்னு பாத்துறணும். என்னடா இது? இந்த அடிக்கிற எல்லாம் வச்சுக்கிறாதீங்க. ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி. அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கறியா? ஐயா அண்ணா நீங்க ஏமாந்துட்டீங்க. என்னடா ஏமாந்துட்டேன்? இதுல படமே தெரியல. அட இதுல எப்படிடா படம் தெரியும்? வாங்கண்ணாங்கிட்டு எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புளி வாங்கி பார்த்தேன். அதுல படம் தெரிஞ்சதே. அது பிலிம் தெரியும்டா, இது டேப் தெரியாதடா. தெரியாதா? ஏண்டா இந்த ஒண்ணதான் பிரிச்சியா இல்ல நிறையவா? இது 10வது கேசட்னே. ஐயோ ஏற்கனவே 1500, இதுல ஒரு 5000 பாக்கி வச்சிட்டியா நீ? ஏய் 6500 ரூபாய் பாக்கி கொடுத்துட்டான்டா நீ போணும். அது கிடக்கட்டும். இது என்ன இது? இது நீயா? 6501 வச்சுக்கோங்க. நானும் பார்த்தேன். இல்லண்ணே போட்டு செக் பண்ணி பாக்குறேனே. அதானே கேட்டேன். இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா? இந்தா இத ஒழுங்கா செக் பண்ணு. புது படம் கூட்டம் நிறைய வரும். சவுண்ட் கிவுண்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி. ஆமா இது என்ன படம்? இது பேய் படம்னே. பேய் படத்துல நான் கலக்க மாட்டேன். அத்தரிடா. ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க? அண்ணே 60ஓட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏண்டா மூச்சை விட்டு 2 பேரையும் விளக்குற? தள்ளி உட்கார்றான். 59 கூட ஊத்தியாச்சு. இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இதுக்கிட்ட வம்பு. அண்ணே பொண்ணு பாட்டி சொந்தம். சீக்கிரம் ஊத்துங்க, உறவு நெருங்கும். அண்ணே குடத்தை வைங்க, அண்டாவுல ஊத்துங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருக்கடா. பரவாயில்ல ஊத்துங்க. இந்தாங்க மாலை. தாத்தா நீயும் பாட்டி நீடூழி வாழ்க.
ஐயோ நான் இல்லைங்க, நான் கொல்லலைங்க. அப்பா அம்மா வாழ வேண்டி இவங்களை கொன்னுட்டானே. நல்லா குத்துங்க, நுங்கு நுங்க. என்ன அநியாயமா கொன்னுட்டீங்க? யாரு? நானு 60 குடம் தண்ணி ஊத்துனா என்ன கட்டியா இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்க. அப்புறம் அப்புறம் கி 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 கி. ஐயோ! யோ கறி கடைக்காரரே, கொஞ்சம் வரீங்களா? எடுபடி என்னடா இதெல்லாம்? இது பட்டுப்படவங்க, அது பழங்க. நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன்? என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிட மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏன் பொண்ண பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. ஐயோ! டேய் ஏன் பொண்ண கேட்கறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒண்ணே இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா நீ பெரியவர், எங்கெல்லாம் விழக்கூடாது. உட்காருங்க. ஏழுறீங்க? நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காத குடுப்பா சொல்றேன். ஆமா. இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்லுவாரு. யாரு? எங்க முதலாளி தான். நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க? அட டிவி டெக் வச்சிருக்காரு, அவருக்கு தாங்க. தம்பி அட என்ன இது ஒன்னா கால விடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. மாப்பிள அட என்ன அது திரும்பவும் காலில் விழுகிற? எந்திரி, முடிச்சிருவான். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகன் காலில் விடுறான்? ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. ஏய் மாமனா, நீ அவளை கட்டிக்கிட்டா, உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மாப்பிள ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணத்தை ஏன் வீட்டுக்குள்ளாடி பேசுறேன்? மாப்பிள மாப்பிள யாரியா மாப்பிள? அவன் தான் உனக்கு மாப்பிள? இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காரியா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க. இப்ப சொல்லுடா, பிறப்பால நீ உயர்ந்தவன் தான்டா. எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட இதை செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்பிள சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்பிள. மண்டை வளர்க்குதுக்கு மாமா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமே இடிச்சு விழுந்திருக்க முடியும். பாலை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு தொலைஞ்சா என்ன? ஏடி ஒரு காது கேக்குமா? ஏய் காது கேட்காதா? நான் ரெடிங்க. சர்பால் அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா, நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவுட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஏய் உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டையா, உன்னைக்கு நான் பிச்சறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. சொன்னானா? சொன்னாரு, மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக
நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ, இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. That's fine. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். No, this is cheating. Only டைவேஸ். டேய், வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியாதா மொட்டை மண்டையா? என்னண்ணே ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிடி தலையா, நரி தலையா? டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்னு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன். எல்லாரும் ஓடியாங்க. டிவி கடைக்காரர் கிறுக்கு பிடிச்சிருச்சு. புறம்போக்கு. ஏங்க நேரமாச்சு வாங்க போய். என்னங்க நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். அட சாப்பாடு வேண்டாங்கற. என்னடா முடிக்கிறீங்க? டேய், கண்ணு இருந்தா முடிக்காம பின்ன மூடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சிட்டு தான் காரை வெளிய எடுக்கணுமா? வட்டம், மாவட்டம், ரவுண்டு, உருண்டை, நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ, இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. சந்துக்கு சந்து தலைவருங்கிறானுங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறானுங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க, கையை காலு தலைன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கை கால் இல்லாம போனா பரவாயில்ல, பின்னால் இருக்கிற காருகளை எண்ணிக்க, காருக்கு 4 பேரு அதையும் எண்ணிக்க. அதுல முக்கியமா 2 பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள்னு தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். அதுகளை திறந்து விட்டோம், உன் உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? அதிக வேண்டா, ஒத்தப்பட. வாங்க வாங்க வாங்க. ஏயா, இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போடுவாங்க? இல்லைங்க, வரவேல எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடது கால வச்சு வந்தா உள்ள விட மாட்டியாக்க? இல்லைங்க, இதெல்லாம் பெரியவங்க சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னான், சின்னவன் சொன்னான்னு. பெரியவன் தலையை கீழே ஊட்டிட்டா வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊட்டிட்டா வரணுமா? என்ன மேன்? ஆமா. என்ன ஓமா? இல்லங்க யோ, பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கயா. அவர் ஒரு டைப்பு. போங்க போங்க. நீ எங்கடா வர? வாங்க 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 வாங்க. எடுத்த பாத்தீங்களா எப்படி இருக்கு? அடடடடடடடடடா, தாஜ்மஹால் மாதிரி இருக்க. டேய் சுண்டல் வேணா. நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்துறீங்களா? நானும் பார்த்தது இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவுத்த பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறேன்னு கோஷ்டில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்தை சாதாரண நினைக்காதீங்க. ராஸ்பேக்கா ப்ரொசீட். இந்த இடத்துல டிஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடமுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவன பண்ணா சங்கீதம் ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாக்கியார வெட்டி சங்கீதத்தை கொஞ்சம் நாங்க இந்த பக்கமா ஒதுக்கிறோங்க. அண்ணே, யாரு பாரு? அப்படி எல்லாம் பேசாதீங்க. புனிதமான இடத்தையும் புனிதமான மனிதர்களை பத்தி பேசும்போது நையாண்டி பண்ணக்கூடாது. நாமெல்லாம் இசைக்கலைஞர்கள். நாம இவ்வளவு சொகுசா வாழ்றதுக்கு காரணமே இசைதான். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பவுமே நினைச்சு நிக்கணும். தொட்டு கும்பிட்டுக்கங்க. யாரு இவனையா? ரோட்ல கள்ள பறிப்பு வைக்கிற மாதிரி இருக்கா? இவனை எல்லாம் போய் தொட்டு கும்பிட்டு சொல்றியாப்பா? அண்ணே, அவரை இல்ல, இடத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இது சொன்னையே தர்மம். இது தொழில் கொடுக்கிற மரியாதை. காட் பிளஸ். கம். அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாக்கல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க.
வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்துருங்க. ஏங்க உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சுடுற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்கார்ந்து போயா? பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமையில கிளம்ப குதிச்சாத. பா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாணம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் பேசக்கூடாது. சேடம். சரி, அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளைய காணோம். அது இப்ப நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடுறேன். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்ன கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட், யுவர் கரெக்ட். ஜாகிரதை ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். ஏண்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி. என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீ நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதை தான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? வந்துட்டா பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா, இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய்
இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் அகைன். ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி, ஆள விடு. ஜெகமா பால், ஜெகமா பால். வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை தேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டு 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு வரிசை வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம். உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. கமான், குயிக் குயிக் குயிக். வாட் நான்சன் இடியட். போயா. தம்பி, நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வையா. தம்பி, நீங்க யாரு தம்பி? போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்க இந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? கமான்யா, குயிக்கியா. தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ஊர்ல எறும்பு சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க, கேப்பாரு பாரு கேள்வி. எந்தரா? தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? எனக்கு தெரியாது. ஐ நோ. நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? கொம்பு முளைச்சு தலையா? டேய், சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய், யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட் மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். கோலனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. எது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அம்மா, அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா, யாரு வருது? டேய், ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்துட்டாங்க. கோலமா? மாமா இங்க எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால்.
ஐயா வணக்கங்க. நில்றா. இது என்னடா இது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடியா ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னா? அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாருக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி, தபால். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பந்தத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவேன்? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா புடிச்சுக்கோ. லெட்டர். தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில வந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை இடம் என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்கறாங்க?
தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தான்டா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தட். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம் ஏதோ கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்குறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு 10 மூலம் கொடுங்க. அது என்ன உன்ன இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில சொல்றவன், சந்தில சொல்றவன், எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன நீங்க போய் பூம்பு இல்ல காம்பு, காம்பு எப்படி ஓடுறாரு? பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு? மச்சான், 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா, அம்மா தாயே,
என்ன காப்பாத்துமா, என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டாட, உடம்பு பூரா சொறி தரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணி? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தென்னையில போறீங்க. நான் ஒரு கோளாறு உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போம்மா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தின் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சேன். ஐயோ,